லூர்து தொலைக்காட்சி வழியாக திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எதிர்நோக்கின் வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, hope is being able to see that there is a light despite all the darknesses. கடுமையான இருளுக்கு பின் மறைந்திருக்கும் ஒளிந்திருக்கும் ஒளியை காண்பதே எதிர்நோக்கு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு புனிதனுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். புனித மரிய அசுந்தா பல்லோட்டா அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை சரித்திரம். 26 வயது தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவருடைய நம்பிக்கையை பார்க்கிற போது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்தது. 1904 ஆண்டு சீன தேசத்திற்கு மிஷனரியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். FMM பிரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி சபையை சார்ந்த அருட் சகோதரியாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இத்தாலி தேசத்தில் பிறந்த அவர்கள் எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவராக இருந்தார்கள். அவருடைய இலக்கு 2 காரியங்களா இருந்துச்சு. வாழ்நாள் முழுவதும் மற்றவருடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார்கள். இரண்டாவதாக குறிப்பா உத்திரிக்கிற சில ஆன்மாக்களுக்காக ஒவ்வொரு நாளும் 1000 சிறு ஜெபங்களை சொல்லி அந்த ஆன்மாக்களை மீட்டெடுக்கிற ஒரு உன்னத பணியை திறம்பட செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே 1878 பிறந்த இவர்கள் 1900 அருட் சகோதரியாக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார்கள். சீன தேசத்துல தொழுநோயாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பணியில பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இத்தாலியிலிருந்து சீனாவுக்கு கப்பலின் வழியாக பயணம் செய்ய வேண்டும். அப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிற போது நடுக்கடலில் கடுமையான சூறைக்காற்று வீசியது. அந்த படகை இயக்கிய மாலுமிகள் பயந்து போனார்கள், கலங்கி போனார்கள். கப்பலில் உடன் பயணித்தவர்கள் எல்லாம் நடுங்கி போனார்கள். அந்த சூழ்நிலையில அந்த புனிதை மாத்திரம் ஒரு ஓரத்திலே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த கப்பலை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அவரிடத்துல போய் கேட்கிறாரு, நாங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் கலங்கி போயிருக்கிறோம், நாங்கள் எல்லாம் குழம்பி போயிருக்கிறோம், உனக்கு அச்சம் இல்லையா? ஏதாவது நிகழ்ந்தால் என்ன ஆவது என்று கலக்கத்தோடு குழப்பத்தோடு கேட்கிற போது அந்த புனிதை அழகாய் சிரித்து கொண்டே சொன்னார்களாம், ஆண்டவருடைய திட்டம் எதுவோ அது நடைபெறும். நான் சீனாவுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால் என்னை பத்திரமாய் பாதுகாப்பாய் கொண்டு செல்வார். அல்லது நான் இந்த கடல்ல மரித்து போக வேண்டும் என்று அவர் விரும்பினால் மாற்ற யாரால் முடியும்? எதற்கும் நான் தயார். என்னுடைய பேராவல் எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தை என்ன என்று உணர்ந்து அதை நிறைவேற்றுவதே. அதற்காகவே ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த புனிதை சொன்னார்களாம். என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்க. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வருகிறது, ஆண்டவருடைய கரங்களில் இருந்து வருகிற எல்லாம் நன்மையானது அப்படின்னு ஆழமா நம்புனாங்க, விசுவசிச்சாங்க. இன்னைக்கு அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டங்கள், சோர்வுகள், தளர்வுகள், குழப்பங்கள், நோய், வேதனைகள் எல்லாவற்றிலும் இது ஆண்டவருடைய திட்டம். நிச்சயமா என்னால மாற்ற முடியாது. நான் புலம்பி அந்த ஆசீரை அபிஷேகத்தை குழப்பத்தில் தள்ளிவிடுகிறேன். அப்ப இந்த புனிதையை போல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மிக இளம் வயதுல சீனால ரொம்ப அருமையான ஒரு வேலை செஞ்சவங்க டைஃபூஸ் அப்படின்னுரிய பாக்டீரியாக்களால் உண்டாக்கக்கூடிய ஒரு விதமான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மிக இளம் வயதுல இறந்து போனதாக திருச்சபையின் வரலாறு சொல்லுகிறது. ஏப்ரல் 7 இந்த புனிதைக்கான நினைவை கொண்டாட்டமாக தாய் திருச்சபை சிறப்பிக்கிறது. இறக்கும் போது கூட நற்கருணையின் மீது தான் கொண்ட அளவு கடந்த பக்தியை பறைசாற்றி இறந்ததாகவும், இறந்த பிற்பாடு 3 நாட்கள் இந்த புனிதையினுடைய சடலம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடம் நறுமணத்தால் நிறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி லட்சக்கணக்கில் அந்த பிரேதத்தை சந்தித்த மனிதர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள். இன்னைக்கு
திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம், இந்த எதிர்நோக்கு வாரத்துல முதல் நாள்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். Seeing the light despite of all the darknesses. நம் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற, புடமிட்டு இருக்கிற, நம்மை நோக்கடித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் ஒளியை அடையாளம் காண்பதே நம்முடைய தேவையாய் இருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை, இந்த எதிர்நோக்கே நமது உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றது என்று சொல்லி எபிரேய புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றார். இன்னைக்கு செயல் திட்டமாக நாம இந்த நாள் முழுவதும் நடைபெறுகிற ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய திட்டப்படி நடக்கிறது, ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கிறது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோமா? ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். நேசிக்கிற தெய்வமே, உம் திட்டத்தை, உம் திருவுளத்தை உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு உம் பிறப்புக்காய் எங்களை தயாரிக்க வழிநடத்தும். ஜெபம் கேட்ட ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.